தன்னோட ஸ்விம்மிங் காம்படிஷன முடிச்ச இந்த பொண்ணு, அவரோட வீட்ல பேசுறா. அவங்க அக்காகிட்ட பேசும்போது தான் சொல்றாங்க, அப்பா வீட்ல தனியா இருக்காருன்னு. உடனே அவங்க அப்பாவ பாக்க கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிர்றா. அங்க போய் பார்த்தா அவங்க அப்பா இல்ல. ஆனா பேஸ்மெண்ட்ல ஏதோ சத்தம் கேட்குதுன்னு போய் பார்த்தா, அவங்க அப்பா அன்கான்ஷியஸா இருக்காரு. அவர எழுப்பும்போது ஒரு முதல வந்துருது. இவ போய் ஒரு இரும்பு பைப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறமா அவங்க அப்பா கண் முழிச்சுறாரு. கண் முழிச்சு பார்த்தவரு சொல்றாரு, இந்த மாரி ஊருக்குள்ள ஃப்ளட் வந்துருச்சுன்னு. கூடவே இந்த முதலையும் வந்துருச்சுன்னு. இந்த முதலைய கண்ட்ரோல் பண்றதுக்கு இவ எவ்வளவோ கஷ்டப்படுறா. ஆனா முடியல. ஒரு பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்பதான் ஒரு பிளான் பண்றா. இந்த பாத்ரூம்குள்ள இந்த முதலைய எப்படியாச்சும் வர வைக்கணும்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்றா. அந்த முதலையும் உள்ள வந்துருது. இவளும் எப்படியோ தப்பிச்சு வந்துடுறா. தப்பிச்சு வந்தவ அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு டெரஸுக்கு போறா. அங்க டெரஸுக்கு போய் யாரோடாச்சும் ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா, அங்க வந்து ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் தெரியுது. மறுபடியும் அந்த முதலை தான் வருது. அந்த முதலைட்ட இருந்து அவ எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சிடுறா. இவங்க 2 பேரும் இந்த முதலைட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்கன்னு பார்க்க பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்க.